ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் SUBA'S கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ரொம்பவே இதமாக இருக்கிற மாதிரி சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம 6 சப்போட்டா பழம் எடுத்துக்கலாம். இந்த 6 சப்போட்டா பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பழங்கள் நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்போட்டாவோட தோலை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோல் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி சதையோடு சேர்த்து நமக்கு வந்துடும். இப்போ தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கி எடுத்துருங்க. இப்போ விதைகளை நீக்கி எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற பழங்களையும் நம்ம தோலை தனியாக எடுத்துடலாம், விதையும் நீக்கி எடுத்துடலாம். அதுக்கடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற சப்போட்டா பழத்துக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் கரெக்டானதாக இருக்கும். நல்லா இனிப்பாக வேணும்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லாட்டி தேன், இந்த 3ல் எது வேணாலும் நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த அளவு உள்ள டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே 1.5 டம்ளர் ஊற்றி அரைச்சிட வேணாம். 1 டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக 1/2 டம்ளர் ஊற்றி திரும்ப ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்போட்டா பழம் நமக்கு குருணையாக இல்லாமல் முழுசாக அரைப்படும். இப்போ 1.5 டம்ளர் பால் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திக்னஸில் தான் நமக்கு இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம 1 டம்ளருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா சிறியவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இந்த ஐஸ் க்யூப்க்கு பதிலாக நம்ம பால் சேர்த்து அரைக்கிறப்பயே பால் நல்லா ஐஸ் பாலாக நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சப்போட்டா மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.